கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் துணி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டே டு டே லைஃப்பில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடையில் கிடைக்குது. ஸோ நீங்களே இந்த மாதிரி ஹேங்கரில் நம்ம துணி காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கிளிப்பை வச்சு இந்த மாதிரி நாட் போட்டு வச்சிட்டிங்கன்னா குட்டி குட்டி துணியெல்லாம் நம்ம காய வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் மழை வந்து அப்பப்போ பெய்கிற சமயத்தில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி துணியாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் மீடியமாக இருக்கக்கூடிய துணியை வந்து இந்த மாதிரி கிளிப்பில் வந்து கிளிப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்று எங்கே அடிக்குதோ அதுக்கு நேராக வந்து காய வச்சோன்னா ஈஸியாக வந்து காஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது ஜன்னலில் இல்லை நம்ம வாலுக்கு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி காய வைக்கலாம். இந்த மாதிரி காய வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக காஞ்சிரும். குட்டி குட்டி துணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம காய வைக்கும் போது தொலைஞ்சு போயிடும். மெயினாக அந்த சாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் இந்த மாதிரி காய வைக்கும் போது அப்படியே செட்டாக பேராக இருக்கும், காணாமல் போகாது. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கிளிப்பை வைக்கல, நீங்கள் இந்த மாதிரி கட்டி வைக்கல, நீங்கள் எமர்ஜென்சியாக டக்குன்னு வந்து துணியை காய வைக்கிறீங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே சேஃப்டி பின் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காய வைக்கிற அந்த துணியில் பின் பண்ணிவிட்டு இந்த ஆங்கரோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளிப் பண்ணும்போது உங்களுக்கு இதே சேம் மெத்தட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பின்னில் வந்து மாட்டி ஹேங்கரில் மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளிப்பில் வந்து நீங்கள் நாட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஒரு ஆர்கனைசராக இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமோ அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி திரட்டுற கட்டை வந்து வச்சுருப்போம். அது மழை காலத்தில் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம சப்பாத்தி திரட்டும் போது சம்டைம்ஸ் வந்து சரியாக வராது, ஒரு மாதிரி ஒட்டிக்கும். என்ன தான் நீங்கள் மாவு நிறையா போட்டாலும். ஸோ மாவு நிறைய போட்டு திரட்டினாலும் அந்த சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த கட்டையை வந்து எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டாலே அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்கஸ், கிருமி, பாக்டீரியா எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு இந்த சப்பாத்தி கட்டை வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு நீட்டாக புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும். நீங்கள் சப்பாத்தி பூரியெலாம் சுடும்போது உங்களுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா வரும். சம்டைம்ஸ் நம்ம சுடும்போது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம செலோ டேப் வந்து சம்டைம்ஸ் வந்து அவசரத்தில் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அது எங்கே ஒட்டிகிட்ருக்குன்னே தெரியாது. ஸோ வரவே வராது. ஸோ அந்த டைமில் இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர், எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம எங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து ஒட்டி வச்சுருக்கோமோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் இழுத்து எடுத்துடலாம். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் எவ்வளோ தான் தேடினாலுமே அது எங்கே ஒட்டிகிட்ருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த டைமில் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பன்னீர்லாம் வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வந்து அப்படியே இந்த மாதிரி நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ரப்பர் பேண்ட் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க. ஒரு கிண்ணமோ இல்லை இந்த மாதிரி பவுல் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் பேலன்ஸ் வச்சுருக்க பன்னீரை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிட்டு நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் உடனே யூஸ் பண்ணலைன்னா டெய்லி நீங்கள் இந்த தண்ணியை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி டைல்ஸில், கவுண்டர் டாப்பில் எண்ணெய்லாம் விழுந்துருச்சுன்னா நம்ம அப்படியே துடைச்சாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கீழே டைல்ஸில் நம்ம ஸ்லிப்பாகி விழ கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு, கடலை மாவு, எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாவுக்கெலாம் எண்ணெயை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் கீழே டைல்ஸ்லேயே இருந்தாலும் சரி, கிச்சன் கவுண்டர் டாப்லேயே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி நான் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கை வந்து இந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எண்ணெய் பிசுக்கு இருந்த தடையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிரும். பசங்க இருக்கிற வீட்டில் கீழெல்லாம் டைல்ஸ்லலாம் ஏதாவது எண்ணெய் ஊற்றிருச்சுன்னா பசங்க ஓடி ஆடி விளாடும் போது வழுக்கி ஸ்லிப்பாகி விழ சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஸ்விட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பெரிய டாஸ்க். அதுவும் இன்னும் கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஒரு துணியில் வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா துடைங்க. இந்த மாதிரி துடைக்கும் போது உங்களுக்கு பாருங்கள் அந்த துணியில் எந்த அளவுக்கு அழுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த துணியிலே வந்துடும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். எண்ணெய் பிசுக்காக இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் போர்டெலாம் கண்டிப்பாக எண்ணெய் பிசுக்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து டால்கம் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டால்கம் பவுடர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நம்ம எண்ணெயை வச்சு தொடச்சனால அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக க்ளீனாக உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஈஸியாக உங்கள் ஸ்விட்ச் போர்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து 15 டேஸ் ஒன்ஸு இல்லை வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லை டெய்லி க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம டெய்லி வந்து சும்மா ரஃப்பாக க்ளீன் பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் இல்லை 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணுவோம், தண்ணி ஊற்றி. அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருந்தாலும் உங்கள் ஸ்டவ் வந்து நல்லா க்ளீனாக பளபளன்னு மாறிடும். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இங்கே நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பர், பசங்க யூஸ் பண்ண நோட் புக் வந்து நம்ம நிறைய நோட் புக் வேஸ்ட்டாக வச்சுருப்போம் இல்லையா, அதை தூக்கி போடாமல் வச்சுருப்போம். அதில் இருக்கக்கூடிய பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த பேப்பரை வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த இடத்துல எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஃபுல்லாக இந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கு கரை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரையான பேப்பரை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீனாக வந்து அதை தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்க போகிறோம். ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது, லைட்டாக தான் தெளிக்கணும். அதாவது அந்த மாவு வச்சு நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிடணும். ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த மாவெல்லாம் எடுத்து நல்லா பேப்பரை வச்சு தள்ளினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வச்சு இந்த மாதிரி பேப்பர் வச்சு தொடச்சதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பவுடரை வந்து தூவி விட்டுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த வாசனைக்கு இந்த கேஸ் ஸ்டவ் மேலே கற்பாம்பூச்சி, பல்லி, தேவையில்லாத பூச்சிக்கள்லாம் வராது. அதே சமயத்தில் நீங்கள் விபூதி இல்லைனா பவுடர், என்கிட்ட விபூதி இல்லாதனால நான் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தில் எதை சேர்த்தாலுமே உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா க்ளீனாக பளபளன்னு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஸ்மெல்லுக்கு எந்த ஒரு பூச்சியும் வராது. நார்மலாக நம்ம கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபூதி அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கண்ணாடியை நியூஸ் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணால் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மெத்தட் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.